ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். In the beginning, God created the heaven and the earth. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. The earth was without form and void, and darkness was upon the face of the deep. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். And the Spirit of God moved upon the face of the waters. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். God said, "Let there be light." வெளிச்சம் உண்டாயிற்று. And there was light. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். God saw that the light was good. வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். God divided the light from the darkness. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். God called light day and darkness he called night. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. And the evening and morning were the first day. ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார். God said, "Let there be firmament in the midst of the waters." அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவது என்று சொன்னார். Let it divide the waters from the waters. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். God made the firmament and divided the waters which were under the firmament from the waters which were above the firmament. அது அப்படியே ஆயிற்று. And it was so. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். He called the firmament heaven. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி இரண்டாம் நாள் ஆகிற்று. And the evening and morning were the second day. வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். And God said, "Let the waters under the heaven be gathered together
unto one place, and let the dry land appear. அது அப்படியே ஆகிற்று. And it was so. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். God called the dry land earth, and the gathering together of the waters he called seas. அது நல்லது என்று தேவன் கண்டார். And God saw that it was good. பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். And God said, let the earth bring forth grass, the herb yielding seed, and the fruit tree yielding fruit after his kind, whose seed is in itself upon the earth. அது அப்படியே ஆயிற்று. And it was so. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களின் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. And the earth brought forth grass, and the herb yielding seed after its kind, and the tree yielding fruit, whose seed was in itself after his kind. தேவன் அதை கண்டு அது நல்லது என்றார். And God saw that it was good. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று. And the evening and morning were the third day. பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கத்தக்கதாகவும் இருக்க கடவது என்றார். And God said, let there be lights in the firmament of the heaven to divide the day from the night, and let them be for signs and for seasons and for days and years. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். And let them be for lights in the firmament to the heaven to give light upon the earth. அது அப்படியே ஆகிற்று. And it was so. தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். And God made two great lights, the greater light to rule the day, and the lesser light to rule the night. He made the stars also. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும், and God set them in the firmament of the heaven to give light upon the earth. பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். And to rule over the day and over the night,
and to divide the light from the darkness. தேவன் அது நல்லது என்று கண்டார். God saw that it was good. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. And the evening and morning were the 4th day. நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனப்பிக்க கடவது என்றார். And God said, "Let the waters bring forth abundantly the moving creatures that has life, and the fowls that may fly above the earth in the open firmament of the heaven." தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வளமும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். God created great whales and every living creature that moveth, which the waters brought forth abundantly after their kind, and every winged fowl after his kind. And God saw that it was good. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தை ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியிலே பெருக கடவது என்றும் சொன்னார். And God blessed them, saying, "Be fruitful, multiply, fill the waters in the seas, and let fowls multiply in the earth." சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 5ஆம் நாள் ஆகிற்று. And the evening and morning were the 5th day. பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்று சொன்னார். And God said, "Let the earth bring forth a living creature after his kind, cattle, creeping thing, beast of the earth after its kind." அது அப்படியே ஆயிற்று. And it was so. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். God made the beast of the earth upon his kind,
and cattle after its own kind, everything that creepeth upon the earth after its own kind. தேவன் அது நல்லது என்று கண்டார். And God saw that it was good. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். And God said, Let us make man in our own image, after our own likeness. Let them have dominion over the fish of the sea, and over the fowl of the air, and over the cattle, and over the earth, and over every creeping thing that creepeth upon the earth. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவைகளை சிருஷ்டித்தார். So God created man in his own image. In the image of God He created him. Male and female He created them. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். And God blessed them, and God said unto them, Be fruitful and multiply, and replenish the earth, subdue it, and have dominion over the fish of the sea, and over the fowl of the air, and over everything that moveth upon the earth. இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களுமாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்காக கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. And God said, Behold, I have given you every herb bearing tree, everything that is upon the face of the earth. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாக இருந்தது. And God saw everything that He made, and behold, it was very good. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆகிற்று. And the evening and morning were the 6th day. இவ்விதமாக தேவன் வானமும் பூமியும் அவைகளில் சர்வசேனையும் உண்டாக்கி தீர்ந்தார். Thus the heaven and earth were finished, and all the hosts of them. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்விருந்தார். And on the 7th day God ended His work which He had made, and He rested on the 7th day from all the work which He had made.
தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்விருந்தபடினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். And God blessed the 7th day, sanctified it, because that in it he had rested from all his work which God created and made.